யாருக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேணுமோ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்பெர்டைசர் அகாடமியிலிருந்து இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற டாப் ஐடி எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு பண்டில்டு கோர்ஸா கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்க ஐடிக்கு போகணும், நாலேஜ் அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரால இருந்து அந்த வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் இன் ஸ்கேல் 2 சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 13 ஆகஸ்ட் டு 30 ஆகஸ்ட் 2025 சொல்லியிருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெனரலிஸ்ட் ஆஃபீஸர். ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 2 சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் டைப் வந்து பர்மனன்ட் ஜாப். நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 203 சொல்லியிருக்காங்க. நீங்கள் எஸ்சியாக இருந்தீங்கன்னா 75 மெம்பர்ஸ், எஸ்டியாக இருந்தால் 37, ஓபிசியாக இருந்தால் 135, இடபிள்யூஎஸ்ஆர் இருந்தால் 50, டோட்டலாக 203. அது போக பிடபிள்யூபிடியாக இருந்தீங்கன்னா ஓசியில் 5, விஐயில் 5, ஹெச்ஐயில் 5, ஐடியில் 5, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 500 சொல்லியிருக்காங்க. போஸ்ட், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ் அண்ட் ஜாப் ப்ரொஃபைல் பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா போதும். இன்டகிரேட்டட் டியூவல் டிகிரி இன் எனி டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. மினிமம் உங்களோட மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 60% இருக்கணும். நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூபிடியாக இருந்தீங்கன்னா 58% சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் த யூனிவர்சிட்டி ஆர் ஐடி ரெகனைஸ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ படிச்சிருக்கலாம், சிஎஃப்ஏ, ஐசிடபிள்யூஏ ஃப்ரம் ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் ரெகனைஸ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பாசிங் ஆஃப் ஜேஏஐஐபி அண்ட் சிஏஐஐபி இஸ் டிசரபிள் சொல்லியிருக்காங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் எனி ஆஃபீஸர் இன் எனி ஷெட்யூல்டு பப்ளிக் செக்டர் பேங்க் அண்ட் ஷெட்யூல்டு பிரைவேட் பேங்க் சொல்லியிருக்காங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் 22 டு மேக்ஸிமம் 35 சொல்லியிருக்காங்க. ஜாப் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஒர்க்கிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், பப்ளிக் ரிலேஷன் அண்ட் மெயின்டைனிங் ரிலேஷன் வித் அத்தாரிட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இதே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ், பிடபிள்யூபிடியாக இருந்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருக்கிறவங்களுக்கு 15, ஓபிசிக்கு 13, ஜென்ரலுக்கு 10, எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தால் 5 சொல்லியிருக்காங்க. பர்சன் அஃபெக்டட் பை 1984 இயர்ஸாக இருந்தால் 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் 2 சொல்லியிருக்காங்க. பேசிக் சேலரி வந்து உங்களுக்கு எவ்வளோ தராங்கன்னா 64,820 சொல்லியிருக்காங்க. ப்ரொபேஷன் பீரியட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 மந்த். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பாண்டு 2 lakhs, மினிமம் சர்வீஸ் ப்ரொவைட் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/3 பேஸ்ட் ஆன் தேர் ரேங்கிங் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷனும் இன்டர்வியூ வச்சு தான் 150 and 100 ரெஸ்பெக்டிவ்லி சொல்லியிருக்காங்க. மினிமம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 50% ஃபார் யுவர் இடபிள்யூஎஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா 45% பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூபிடிக்கு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 20 கொஸ்டின்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 20, ரீசனிங் எபிலிட்டி 20, ப்ரொஃபஷனல் நாலேஜ் 90, டோட்டலாக 150. மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ். டியூரேஷன் 20 மினிட்ஸ், டோட்டலாக 2 hours சொல்லியிருக்காங்க. ராங் ஆன்சராக இருந்தால் பெனால்ட்டி சொல்லியிருக்காங்க. 1/4 or 0.25 சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடாக இருக்கிறன்னா சென்னையில் நீங்கள் எழுதலாம், இல்லை நியர்பை ஏரியாலையும் இப்போ எழுதலாம். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆர் டு பி ப்ரொடியூஸ்ட் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கால் உங்களுக்கு வந்துச்சுன்னா அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் ப்ரூஃபு, உங்களோட மார்க் ஷீட்டு, இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேட்ஸு, கேசட் சர்டிஃபிகேட்ஸு, ஓபிசி சர்டிஃபிகேட்டு எல்லாமே கிளியராக எடுத்துக்கங்க இருந்தீங்கன்னா. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1000 சொல்கிறாங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 சொல்கிறாங்க. அப்போ டோட்டலாக ஜிஎஸ்டியோட சேர்த்து ஓபிசிக்கு 1180, எஸ்சி எஸ்டிக்கு 112 சொல்லியிருக்காங்க. ஸோ டேட் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் 13/8/2025, லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/8/2025. டேட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணுவாங்க. ஜிடி இன்டர்வியூ அதே மாதிரி தான் செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணுவாங்க. இது எல்லாமே நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டாக தான் அனுப்ப முடியும். கம்பல்சரி மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்டு, 10th முடிச்சிங்கன்னா 12th, டிப்ளமோ, கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், செமஸ்டர், ப்ரொஃபஷனல் டிகிரி இது எல்லாமே சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன விவசாயம் இந்த மாதிரி சூப்பரான ஜாப் தெரிஞ்சுக்கணும். மறக்காம எங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஜாப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.